வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாயி மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 14. இன்னைக்கு எங்க வந்திருக்க பார்த்தோம்னா கிருத்திகாவோட தக்காளி தோட்டத்துக்காக வந்திருக்கோம். தக்காளி தோட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அக்காட்ட கேட்க போறோம். அதுக்கான தீர்வை நம்ம தர போறோம். அக்கா சொல்லுங்க, உங்களுக்கு தக்காளி தோட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குங்க? செடி நட்டு 1 மாசம் ஆச்சு. செடி நட்டு 1 மாசம் ஆச்சுங்க. ஆமா, அது வந்து தண்டலுகள், அந்த தண்டலுகளுக்கு கருப்பா இருக்கு. ஓ சரிங்கக்கா, சரிங்க அக்கா. அது வந்து நாற்றல்கள்னு சொல்லுவாங்க. தண்டல், டேம்பிங் ஆஃப், இங்கிலீஷ்ல வந்து டேம்பிங் ஆஃப், தமிழ்ல வந்து தண்டல்கள்னு சொல்லுவாங்கக்கா. இதை வந்து எளிய முறையில் கண்ட்ரோல் பண்ணோம்னா, நீங்க இயற்கை முறையில் போனீங்கன்னா வேப்ப முன்னாக்கு இருக்குல்லக்கா, வேப்ப முன்னாக்க நடுறதுக்கு முன்னாடியே ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ இறச்சி விட்டீங்கன்னா நல்ல முறையில் இந்த தண்டல்கள் வராமல் இருக்கும். அதே மாதிரி அதிகமாக நீர் பாசனம் இருக்குல்ல, நீர் பாசனத்தை நிலையான இதில் கொடுத்தீங்கனாலும் நல்ல தண்டல்கள் கண்ட்ரோல் ஆகுங்க. நீர் போய் தேங்குறதுனால தான் இந்த தண்டல்கள் வருது. அந்த நீரோட மேலாண்மையை கரெக்டாக நீங்கள் பராமரிச்சிங்கன்னா போகிறோம். இந்த தண்டல்களை இயற்கை முறையில் கண்ட்ரோல் பண்ணால், அப்படியும் தாண்டி உங்களுக்கு செயற்கை முறை படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மெட்டலாக்சின் மேங்கோ ஸ்டெப்னு ஒரு மருந்து இருக்குங்க. அந்த மருந்தை வேரில் விட்டிங்கனாலே போதுங்கக்கா, அருமையான முறையில் இந்த தண்டல்கள் கண்ட்ரோல் ஆகிடும். நல்லா பூ பிஞ்செடுத்து காய்கனி வருங்கக்கா. வேறு எதுவும் ஒத்த கோலா வருது, சைடு பிரான்ச்சஸ். ஓ, அல்லத்தளவு எடுக்காம இந்த அல்லத்தளவுக்கு வந்து பாஸ்பரஸ் கொடுத்தீங்கனாலே போதுங்கக்கா. வேர் வளர்ச்சி நல்லா வந்து அல்லசிமிரு நல்லா எடுத்து உங்களுக்கு பூ பிஞ்சு பிடிச்சி நல்ல முறையில் இது வருங்கக்கா. அக்கா, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்கக்கா. எங்களுக்கு இலவசம் அப்படின்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாங்க. இப்போ அதுல மானியம் இதுல மானியம்னு சொல்லிட்டு நாங்க ரேட் அதிகமா கொடுத்துதான் உரமெல்லாம் வாங்குறோம். அது நிர்ணயமா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி நாங்க விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய எங்க பொருளுக்கு ஒரு நிர்ணய விலை பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விவசாயிகளுக்கு நிர்ணயமே இல்லை விலை பண்ணுறனால தான் எத்தனையோ கம்பெனிக்காரங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கான், இங்கே விவசாயி செத்துட்டு இருக்கான். அதே மாதிரி மக்களே, விவசாயி நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இலவசமாக கொடுக்குறத வேணாம் சொல்லுங்க. எது நல்லதோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபீல்டு பார்த்ததுல சந்தோஷம் தானேக்கா? சந்தோஷம். ஃபார்மர் ஹாப்பிங்க, நம்மளும் ஹாப்பிங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. விவசாயிகளுக்கு எவ்வளோ போனாலும் யாரும் கண்டுக்கிறது இல்லை. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணுங்களேன்.